ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் நேபாள் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A True Crime Tamil Podcast Case 9 Episode 4 Suspect X. சிபிஐ அடிஷனல் சூப்பரிண்டெண்டன்ட் AGL காலுக்கு முன்னாடி மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கால் இடத்துல உங்களை வச்சு பாருங்க. இந்த விசாரணை எவ்வளவு சவாலானது இல்லையா? ஆனா மூளைக்காரங்களுக்கு சவால் தானே பிடிக்கும். ஒரே மாதிரியான ருட்டீன்ல சலிப்போட இருந்த கவுலுக்கு இப்போ நல்ல தீனி. ஓனாய் வேட்டைக்கு போற மாதிரி ரெடி ஆனாரு. எல்லா கோட்டையும் அழிங்க, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால் தயாரானாரு. வேலையா முழு கிரைம் சீனையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி காந்தி நகர்ல இருக்கிற ஃபொரென்சிக் சயின்ஸ் லேபரட்டரிக்கு மெயில் அனுப்பினாரு. குறிப்பா டாக்டர் MS தஹியாக்கு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சாரு. MS தஹியா யார் தெரியுமா? 2002ல கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்துச்சே, அந்த முழு நிகழ்வையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இந்த தஹியா தான். 2 பேரும் களத்துல இறங்குனாங்க. வேலை ஜரூரா நடந்துச்சு. கிரைம் நடந்தது 4 செவத்துக்குள்ள. அத கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த இடத்துல இருந்தாங்க. சுத்தி என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாங்க. கொடூரமான கொலை நடந்த அந்த சின்ன ஸ்பேஸ உண்ணு விடாம நுணுக்கமா கவனிச்சாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொன்னா விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வந்ததுக்கான எந்த தடயமும் இல்ல. அந்த நைட் வீட்டுக்குள்ள யாரும் வரல, வீட்டை விட்டு யாரும் வெளியிலையும் போகல. விடிஞ்ச அப்புறம் அந்த வீட்ல 2 பேரு செத்து கிடக்குறாங்க. 2 பேரு மிச்சம் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது எங்கேயோ இடிக்குதே. இதுதான் புது சிபிஐ டீமோட கேள்வி. மறுபடியும் தல்வார் ஃபேமிலிய விசாரணை கூண்டுல ஏத்துன கேள்வி. தொடர்ந்து விசாரணை பண்ணதுலயும் சல்லடை போட்டு அலசுனதுலயும் சிபிஐ என்ன முடிவுக்கு வந்துச்சுன்னா, அந்த வீட்டுல என்ன நடந்திருந்தாலும் அது பேரண்ட்ஸோட நாலேஜ்க்கு வராம நடந்திருக்காது. அப்படின்னா அந்த கேஸ் ஈஸியா முடிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன் முடியல? ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ஃபைட் நடந்திருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு மிஸ்ட்ரி இருந்திருக்காது. சுலபமா ட்ராக் பண்ணி தூக்கியிருக்கலாம். ஆனா இப்போ முழுக்க மர்மம். அதனால எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஃபாரன்சிக் எவிடன்சஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கவனமா பார்த்தாங்க. ஆருஷி, ஹேம்ராஜ் 2 பேர் உடம்புலையும் இருந்த காயத்தோட அளவு, சைஸ் இதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆர்வத்தை தூண்டுறதாவும் இருந்துச்சு. ஆருஷிக்கு நெத்தில அடி, ஹேம்ராஜுக்கு பின்னந்தலையில அடி. 2 பேருக்கும் அந்த காயத்தோட மேல் பகுதி பெருசாவும் கீழ்ப்பகுதி சின்னதாகவும் இருந்துச்சு. இந்த யூனிக்கான தன்மையை அடிப்படையா வச்சு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தாங்க. எது மர்டர் வெப்பனா இருந்திருக்கும்னு கண்டுபிடிக்க தயாரானாங்க. அது இந்த வழக்குல முக்கியமானதா இருக்கும்னு உறுதியா நம்பினாங்க. இந்த விஷயத்தை அடிப்படையா வச்சு மற்ற விஷயங்களை அலச ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே ஏதாவது ஒன்ன சாதாரணமா பார்க்கறதுக்கும் ஒரு நோக்கத்தோட பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படி பார்க்கும்போது நாம அதுவரைக்கும் பார்க்காம விட்ட விஷயங்கள்லாம் இப்போ கண்ணுல படும். அப்படி ஆருஷி ரூம்ல, ஹேம்ராஜ் ரூம்ல எடுத்த போட்டோஸ்லாம் மறுபடியும் புது கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் மர்டர் வெப்பனா இருக்கலாங்கிற அனுமானத்தோட தேடினாங்க. அப்போ ஹேம்ராஜ் ரூம்ல எடுத்த போட்டோஸ்ல ஒரு புது விஷயம் கண்ணுல பட்டுச்சு. கால்ஃப் கிட். இன்ஜுரியோட ஷேப்பும் கால்ஃப் ஸ்டிக்கோட ஷேப்பும் அப்படியே மேட்ச் ஆச்சு. ஆருஷியும் ஹேம்ராஜும் எப்படி தாக்கப்பட்டிருப்பாங்கங்கிறது இப்போ தெளிவா தெரிஞ்சுது. ராஜேஷ் தல்வாருக்கு கால்ஃப் விளையாடுற பழக்கம் உண்டு. தல்வாரோட ஹியூண்டாய் சாண்ட்ரோ கார்ல 2 கால்ஃப் கிளப்ஸ் எப்பவும் இருக்கும். கொலை நடந்ததுக்கு 4-5 மாசத்துக்கு முன்னாடி காரை சர்வீஸ் பண்றதுக்காக டிரைவர் உமேஷ் எடுத்துட்டு போகும்போது அந்த 2 கால்ஃப் கிளப்ஸையும் எடுத்து ஹேம்ராஜ் ரூம்ல வச்சிருந்தான். ஆனா ஹேம்ராஜ் ரூம்ல எடுத்த போட்டோஸ்ல ஒரே ஒரு கால்ஃப் கிளப் தான் இருந்துச்சு. ஹேம்ராஜ் ரூம் குப்பையா கிடந்ததால இன்னொன்னு எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்கலாம்னு நினைச்சாங்க. இல்ல ஃப்ரேம்குள்ள வராம போயிருக்கலாம்னு நினைச்சாங்க. அத பத்தி பெருசா அலட்டிக்கல. அப்புறம் ராஜேஷோட கால்ஃப் கிட்ட சிபிஐ கேட்டு வாங்கினாங்க. ராஜேஷோட டிரைவர் உமேஷையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. மிரட்டினாங்கன்னு தான் சொல்லணும். மர்டர் வெப்பனை எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லு, அத மறைச்சு வைக்க எவ்வளவு பணம் வாங்கின, அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனா அவன்கிட்ட இருந்து எதையும் கறக்க முடியல. ரத்தம், DNA இப்படியான தடயங்கள் எதுவும் ராஜேஷோட கால்ஃப் கிட்ல இருந்து கிடைக்கல. ஆனா 2 கால்ஃப் கிளப் மட்டும் சுத்தமா இருந்துச்சு.
மத்த கிளப்ஸ பாக்குறப்ப இது தனியா தெரியற அளவுக்கு சுத்தமா இருந்துச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சா மண்ட ஓடு செதறிடும். அதனால கால்ஃப் கிளப் தான் மர்டர் வெப்பனா இருக்கணும்னு சிபிஐ தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. கால்ஃப் தியரிய வச்சு ராஜேஷ் தல்வார 4 வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஃபாதர், டாக்டர், கால்ஃபர், மர்டரர். ஹேம்ராஜோட முழங்கையிலையும் கால் முட்டிலையும் இருந்த காயத்தை வச்சு அவனை மொட்டை மாடிக்கு இழுத்துட்டே போயிருக்காங்கங்கிறது உறுதியாச்சு. அவனோட கழுத்து முழுக்க அறுபட்டு இருந்துச்சு. பின்கழுத்தில் ஸ்பைன் ஏரியா மட்டும் வெட்டுப்படலை. இது ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆன ஒருத்தர் சர்ஜிக்கல் ஸ்கேல்பல் வச்சு அறுத்திருக்கத்தான் வாய்ப்புன்னு இந்த டீமும் சந்தேகப்பட்டாங்க. இதே மாதிரி ஆருஷியோட கழுத்தும் முழுக்க அறுபட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அறுத்தா தலை துண்டா வந்துடுங்கிற அளவுக்கு ஆழமாக வெட்டியிருந்தாங்க. அதுபோக ஆருஷியை சுத்தப்படுத்திருக்கிற விவரமும் போஸ்ட்மார்ட்டமில் தெரிய வந்துச்சு. சுத்தப்படுத்துறதுக்கு தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆருஷியோட பெட்ஷீட் மடிப்பு கசங்காமல் நீட்டாக இருந்துச்சு. அவள் பெட்டில் சாஃப்ட் டாய்ஸ், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய சைஸ் பார்ட் சிம்சன்லாம் வச்சு அவளோட பெட் முழுக்கவும் சரி பண்ணப்பட்டிருந்துச்சு. ஏதோ அவன் நார்மலாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. ஹேம்ராஜையும் கூலர் பேனல்னால கவர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பார்ட்டை பெட்ஷீட் வச்சு மூடி இருந்தாங்க. அவனோட காலில் ஸ்லிப்பர்ஸ் அப்படியே இருந்துச்சு. வீட்டில் இருந்து படிக்கட்டு வழியாக இழுத்துட்டு வர்றப்போ காலில் ஸ்லிப்பர்ஸ் அப்படியே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை மொட்டை மாடியில் வச்சு கொலை நடந்துருந்துச்சுன்னா அவன் காலில் ஸ்லிப்பர்ஸ் இருந்ததுக்கு காரணம் சொல்ல முடியும். ஆனால் ஹேம்ராஜோட முழங்கையிலையும் கால் முட்டிலையும் இருந்த காயத்தை வச்சு அவனை மொட்டை மாடிக்கு இழுத்துட்டே போயிருக்காங்கங்கிறது உறுதியாக தெரிஞ்ச அப்புறம் இது வினோதமாக பட்டுச்சு. மொட்டை மாடியில் அவன் புணமானதுக்கு அப்புறம்தான் அவன் காலில் மாட்டி விட்டுருக்கணும். இது எல்லாத்தையும் வச்சு அடுத்த முடிவுக்கு சிபிஐ வந்துச்சு. வழக்கை திசை திருப்புறதுக்காக தான் சில எக்ஸ்ட்ரா காரியங்களை கொலைகாரங்க செஞ்சுருக்கணும். அப்புறம் ராஜேஷ் தல்வார் கொலை பண்ணியிருந்தாலும் பின்னாடி இருந்து இன்னொருத்தர் உதவி பண்ணியிருக்கணும். திட்டம் போட்டு ஒவ்வொன்றா காய நகர்த்தியிருக்கணும். அந்த நபர் யாரா இருக்கும்? வீட்டுக்குள்ள யாரும் உள்ள வரல, வீட்டை விட்டு யாரும் வெளியில போகல. வீட்டில் இருந்தது 4 பேர். அதுல ஆருஷியும் ஹேம்ராஜும் செத்து போயாச்சு. மிச்சம் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ராஜேஷ் தல்வார், இன்னொருத்தர் முதல்ல ஹேம்ராஜ் குற்றவாளியா இருந்தான். அப்புறம் அவன் அதே வீட்டு மொட்டை மாடியில பொணமா கிடந்தான். அடுத்து எல்லா பழியும் ஆருஷியோட அப்பா ராஜேஷ் தல்வார் மேல விழுந்துச்சு. அவர்தான் ஆணவ கொலை பண்ணிருக்கணும்னு முடிவாச்சு. அப்புறம் சிபிஐ கைக்கு வழக்கு மாறினதும் ராஜேஷ் தல்வார் இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு விடுவிச்சாங்க. 3ஆவதா அந்த பழி 3 வேலைக்காரங்க மேல விழுந்துச்சு. ஆனா அவங்கள குற்றம் சொல்றதுக்கான ஆதாரம் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால 3 பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. அதிகாரிகளையும் மீடியாவையும் கன்வின்ஸ் பண்றதுக்காக 3 அப்பாவிங்களை மாட்டி விட பார்த்தாங்கன்னு பேச்சு வந்துச்சு. இப்போ அந்த 2 கொடூரமான கொலையையும் யார்தான் செஞ்சதுங்கிற கேள்விக்கு புது சிபிஐ டீம் சொன்ன பதில் ராஜேஷ் தல்வார் அண்ட் நுப்பூர் தல்வார். இந்த கோணத்துல சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சுது. நுப்பூர் தல்வாரோட சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. துருவி துருவி கேட்டாங்க. ஆனா அவங்க யாரும் நுப்பூர் மேல குத்தம் சொல்லல. ராஜேஷ் தல்வாரும் நுப்பூர் தல்வாரும் இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. மிரட்டி பார்த்தாங்க, பிளாக்மெயில் பண்ணி பார்த்தாங்க. யாரும் அசரல, ஒருத்தரும் பின் வாங்கல. கதை இதுதான். அன்னைக்கு நைட் ராஜேஷ் தன்னோட ரூம்ல இருந்து வெளியில வரும்போது ஆருஷியோட ரூம் திறந்து கிடக்குது. ஆருஷியும் ஹேம்ராஜும் நெருக்கமா இருக்கிறத பார்த்து ராஜேஷ் அவங்கள கொன்னுட்டாரு. இதுதான் விஷயம். ஆனா இங்க என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ஆருஷி ரூம்ல ஹேம்ராஜோட டிஎன்ஏ எதுவுமே இல்ல. சின்ன ட்ரேஸ் கூட இல்ல. வேற பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவும் இல்லாததுனால இந்த வழக்கு முழுக்கவுமே இருட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. கும்மிருட்டு. இருட்டுக்குள்ள யானையவே தடவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிறப்போ குண்டூசிய எப்படி தேடுறது? கொலை எப்படி நடந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்த மாதிரியே கொலை நடந்ததுக்கு மறுநாள் நடந்த விஷயங்களையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்க நினைச்சாங்க. அதில் ஏதாச்சும் லூப்போல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்க. 2008 மே மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 6 மணி வாக்கில் L32 ஜல்வாயு விஹார் வீட்டுக்கு வந்த மொத ஆள்
அந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற வேலைக்காரி பார்த்தி மண்டல். அவ முதல்ல பெல் அடிக்கிறா. ஹேம்ராஜ் கதவை திறப்பான்னு காத்திருக்கிறா. அவன் ரொம்ப நேரமா திறக்கலங்கவும் வேகமா 2-3 முறை பெல் அடிக்கிறா. ஏன்னா அந்த வீட்டுக்கு 3 கதவு. வெளியில அயன் கிரில் டோர், அதுக்கு அடுத்து மெஷ் டோர், அதை ஒட்டி உட்டன் டோர். இந்த உட்டன் டோர்ல மார்டஸ் லாக் போட்டிருந்தாங்க. அதனால இந்த கதவை மூடினா அது தானா லாக் ஆயிடும். அப்படி லாக் ஆயிடுச்சுன்னா ஒன்று வீட்டுக்குள்ள இருந்து கதவை திறக்கணும், இல்லைனா வெளியில இருந்து சாவி வச்சு திறக்கணும். நுப்பூர் பால்கனி வழியா சாவியை தூக்கி போடுறாங்க. பார்த்தி மண்டல் ஸ்டேட்மெண்ட் படி அவுட்டர் கிரில் டோர் திறந்து கிடக்கு. அப்படின்னா உள்ள இருக்கிற மற்ற 2 கதவையும் நுப்பூர் தல்வாராலேயே திறந்துட முடியும். அப்புறம் ஏன் சாவியை தூக்கி போடணும்? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்னு சிபிஐ முடிவு பண்ணுச்சு. சாவி அப்படி தூக்கி போடுறதால கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்க முடியும். நுப்பூர் சாவியை தூக்கி போடும்போது ராஜேஷும் எழுந்து வந்துடுறாரு. பார்த்தி மண்டல் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது ஆயிருக்கும். அவ உள்ள நுழையும் போது கரெக்டா 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. இது ரிஹர்ஸ்டு பிஹேவியர்னு சிபிஐ நினைச்சது. அப்புறமா செக்யூரிட்டி கிட்ட போய் ஆருஷி செத்து போன தகவலை சொல்ல சொல்லி பார்த்தி மண்டலை அனுப்புறாங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் தகவல் சொல்றாங்க. மீடியாவுக்கும் தகவல் தெரிஞ்சிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டில் பெரிய கூட்டம் கூடிடுது. இவங்க எல்லாரும் வந்து குவிஞ்ச அப்புறம் தான் போலீஸ் வருது. ஆக கிரைம் சீன்ல உள்ள மிச்ச சொச்ச எவிடன்ஸையும் அழிக்கிறதுக்கான ஏற்பாடா இது இருக்கலாம்னு சிபிஐ யூகிச்சுது. அதை ரொம்ப இயல்பாகவும் சாமர்த்தியமாகவும் செஞ்சுட்டதா சொல்லுச்சு. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்த ஹேம்ராஜோட பொண்ணு சொன்னான். ஹேம்ராஜுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு அவ சொன்னான். அப்படின்னா ஹேம்ராஜ் ரூம்ல இருந்த சரக்கு பாட்டில், ஸ்ப்ரைட் பாட்டில், குடிச்சிட்டு மிச்சம் வச்ச டம்ளர்லாம் இதெல்லாம் ராஜேஷும் நுப்பூரும் சேர்ந்து செட் பண்ணியிருக்கணும்னு நினைச்சாங்க. இதெல்லாம் போக போஸ்ட்மார்ட்டம் நடந்த டைம்ல ஒரு பேட்டர்ன்ல கால் ரெக்கார்ட்ஸ் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதையும் ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. நபர் ஏ நபர் பிக்கு கால் பண்றது, அவரு சிக்கு கால் பண்றது, அவர் டிக்கு, அப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல டில இருந்து சிக்கு, அங்கிருந்து பிக்கு, கடைசியா ஏக்கு, இப்படி ஒரு கால் பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. இதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கலாம்னு நினைச்சாங்க. மொட்டை மாடியில பணம் இருக்கிறத கண்டுபிடிக்க காரணமா இருந்தாரே கே கௌதம், அவரும் அந்த கால் லூப்ல இருந்தவர். அதனால அவர் அன்னைக்கு திடீர்னு உள்ள வந்தது, சுத்தி பார்க்கறேன்னு சொன்னது, விசாரணை அதிகாரி மாதிரி நடந்துகிட்டது, மொட்டை மாடி கதவை உடைக்க சொன்னது, ஹேம்ராஜ் ரூம்ல 3-4 பேர் இருந்ததுக்கான தடயம் இருந்துச்சுன்னு வாக்குமூலம் கொடுத்தது, இது எல்லாமே திட்டம் போட்டு நடந்திருக்கணும்னு சிபிஐ சந்தேகப்பட்டுச்சு. ராஜேஷும் நுப்பூரும் முதல் நாள் கொலகாரன் ஹேம்ராஜ் தான்னும் அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு போலீஸ்ட சொல்லி திசை திருப்பி விட்டாங்க. ராஜேஷ் என்கிட்ட மொட்டை மாடி சாவி இல்லைன்னு சொல்லி ஹேம்ராஜ் பணத்தை கண்டுபிடிக்க லேட் ஆக்கினார். அதில் கிடைச்ச நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மாதிரியான இந்த மற்ற விஷயங்களை ஏற்பாடு பண்ணார். இப்படிலாம் சிபிஐ கணக்கு போட்டுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா? தன்னோட வீட்டில் நடந்த கொலையை சாமர்த்தியமாக மறைக்கிற அப்பா கேரக்டர் ஞாபகத்துக்கு வராரா? பாபநாசம் படத்தில் கமல்ஹாசன் அப்படி ஒரு அப்பா தான். அந்த படத்தோட ஒரிஜினல் மலையாளத்தில் வந்த திருஷ்யம், அதில் வர்ற மோகன்லாலும் அப்படி ஒரு அப்பா தான். இந்த 2 படத்தோட ஒரிஜினல் ஒரு ஜாப்பனீஸ் படம், சஸ்பெக்ட் எக்ஸ். இந்த படம் எப்போ வெளியாச்சு தெரியுமா? 2008. ஆருஷி கொலை செய்யப்பட்ட அதே வருஷம். என்ன ஒரு வினோதமான கோஇன்சிடென்ஸ்ல. கிரைம் சீனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தது, ஏற்கனவே நடந்த விஷயங்களை வேற கோணத்துல பார்த்ததுன்னு புது சிபிஐ டீமோட தியரி அப்படியே யூ டர்ன் எடுத்துச்சு. அவங்க சொன்னதை வச்சும் ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளை வச்சும் கொலை இப்படித்தான் நடந்திருக்கும்னு ஊகிச்சாங்க. அப்போ நுப்பூர் கிட்ட ராஜேஷ் சொன்னாரு, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நுப்பூர் ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து ஆருஷி கிட்ட கொடுத்தாங்க. ஆருஷிக்கு வாயெல்லாம் பல்லு. தேங்க்ஸ் மம்மி அப்படின்னு அம்மாவோட தோளை கட்டிக்கிட்டு முத்தம் கொடுத்தா. அப்பாவை பார்த்து தேங்க்ஸ் டாடி அப்படின்னா. அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்தவ அதுல இருந்த சோனி DSC-W130 டிஜிட்டல் கேமராவை பார்த்து அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். கண்ணை விரிச்சு பார்த்து வாவ் அப்படின்னு சொன்னா. மறுபடியும் அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. அந்த கேமரா அன்னைக்குத்தான் கொரியர் வழியா வந்திருந்துச்சு. ஹேம்ராஜ் தான் அதை வாங்கி வச்சிருந்தான். ஆருஷியோட பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது மே 24ஆம் தேதி கொடுக்கணும்னு தான் பிளான். ராஜேஷும் அப்படிதான் சொன்னாரு.
ஆனா நுப்பூர் முன்னாடியே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்க. ஆருஷி அந்த கேமராவில தன்னையும் அப்பா அம்மாவையும் மாறி மாறி நிறைய போட்டோ எடுத்தா. கொஞ்ச நேரம் சிரிப்பும் கேலியுமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆருஷியா அவ ரூம்ல விட்டுட்டு ராஜேஷ், நுப்பூர் 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இதுதான் சரியான நேரம், இன்னைக்கு முடிச்சிடலாம். முன்னாடி சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரியான டைம்ல கொண்டோம்னா நம்ம ஈஸியா மாட்டிப்போம். இன்னைக்கு நார்மல் டே, அவளுக்கு கிஃப்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் ப்ரூஃபா காட்டலாம். சரிதான் ராஜேஷ், நானும் அதுதான் நினைச்சேன். நீ போய் முதல்ல ஹேம்ராஜ் தூங்கிட்டானான்னு பாரு. நுப்பூர் தண்ணி குடிக்கிற மாதிரி வெளியில வந்தாங்க. கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. ஆனா ஹேம்ராஜ் ரூம்ல லைட் எரிஞ்சுது. அவன் இன்னும் தூங்காம இருந்தான். ராஜேஷ், அவன் இன்னும் தூங்கல, இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். எப்படியும் லேட் ஆக்கிடுவான். கொஞ்ச நேரம் ராஜேஷ் யோசிச்சாரு. அடுத்து ஆருஷி என்ன பண்றான்னு பாத்துட்டு வர நுப்பூரை அனுப்பிவிட்டாரு. நுப்பூர் கிளம்பவும், ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்டர்நெட் வேலை செய்யல, ரோட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லு. திரும்ப வெளியில வர்றப்போ கதவை முழுசா மூடாம வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. நுப்பூர் மூச்சை இழுத்து விட்டு நிதானமா வெளியில வந்தாங்க. ஆருஷி ரூம் கதவை தட்டினாங்க. அவ சேத்தன் பகத்தோட 3 Mistakes of My Life படிச்சுட்டு இருந்தா. அப்பாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், இன்டர்நெட் வேலை செய்யல, ரவுட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில போகும்போது அந்த ரூம் கதவை ஒழுங்கா சாத்தல. நுப்பூர் வந்ததும் எப்படி கொல்ல போறோங்கிற பிளான எக்ஸ்பிளைன் பண்ணாரு ராஜேஷ். முதல்ல ஆருஷியை கொண்டுடலாம். அவ சத்தம் போடுறது கேட்டு ஹேம்ராஜ் அவனே வந்தான்னா அதே ரூம்லயே கொண்டுடலாம். ஒருவேளை அவன் வரலனா நீ அவன் ரூமுக்கு போய் கூட்டிட்டு வந்து 2 பேரையும் ஒரே ரூம்ல வச்சு கொள்றதுதான் சேஃப். திட்டம் போட்டபடி ரெடி ஆனாங்க. ராஜேஷ் ஏற்கனவே ஹேம்ராஜ் ரூம்ல இருந்து எடுத்து வச்ச கால்ஃப் கிளப்பையும் சர்ஜிக்கல் ஸ்கேல்பலையும் எடுத்துக்கிட்டாரு. 2 பேரும் மெதுவா வெளியில வந்தாங்க. ஹேம்ராஜ் ரூம்ல இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆருஷி ரூம்ல நைட் லேம்ப் மட்டும் எரிஞ்சுது. அவ தூங்க ரெடி ஆயிருக்கணும். இவங்க 2 பேரும் சத்தம் போடாம ஆருஷி ரூமுக்கு போய் டக்குன்னு கதவை சாத்தினாங்க. கதவை மூடுற சத்தம் கேட்டு ஆருஷி திரும்பி பார்த்தா. அப்பா அம்மா 2 பேரும் வந்திருக்கிறத பார்த்தா. அவ முகத்துல ஆச்சரியம் தெரிஞ்சுது. என்னப்பா, இன்னொரு கிஃப்டா அப்படின்னு சிரிச்சுட்டே பெட்ல இருந்து எந்திரிச்சா. அந்த சிரிப்பு மறையறதுக்குள்ள அவ நெத்தியில வேகமா கால்ஃப் கிளப்பால அடிச்சாரு. அவ அலறி அப்படியே நில கொலைஞ்சு விழுந்துட்டா. உடனே ஹேம்ராஜ் வரானா பாரு அப்படின்னு ராஜேஷ் சொன்னாரு. நுப்பூர் லேசா கதவை திறந்து பார்த்தாங்க. ஹேம்ராஜ் ஹால்ல இருந்து சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தான். ஆருஷி ரூம் பக்கம் அவன் பார்வை படவும் கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்தான். நுப்பூர் அவன் வரான்னு கை காட்டினாங்க. நுப்பூரை தள்ளி போக சொல்லிட்டு கதவு பக்கத்துல போய் ராஜேஷ் நின்னாரு. ஹேம்ராஜ் கதவை திறந்துட்டு உள்ள வரவும் அவன் தலையோட பின் பக்கமா வேகமா அடிச்சார். அப்படியே சுருண்டு விழுந்துட்டான். அவனோட ரத்தம் அந்த ரூம் ஃபுல்லா போகிறதுக்கு விடாம உடனே அவனை தரதரன்னு இழுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போனாங்க. நுப்பூர் கூட மாட உதவி பண்ணாங்க. மொட்டை மாடிக்கு போய் நிதானமா அவனோட கழுத்தை அறுத்து போட்டார். பக்கத்து டெரஸ்ல இருந்து பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹேம்ராஜ கூலர் பேனல்னால கவர் பண்ணாங்க. ஒரு பார்ட் தான் கவர் ஆச்சு. இன்னொரு பார்ட்டை அங்க இருந்த பெட்ஷீட்டை வச்சு மூடினாங்க. ராஜேஷ் நேரா ஆருஷி ரூமுக்கு போனார். நுப்பூர் மொட்டை மாடி கதவை மூடிட்டு படிக்கட்டையும் ஹால்ல வடிஞ்ச ரத்தத்தையும் துடைக்க ஆரம்பிச்சாங்க. படிக்கட்டு பக்கம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கிற மாதிரி விட்டு வச்சாங்க. ஆருஷி ரூமுக்கு போன ராஜேஷ் அவளோட கழுத்தையும் நிதானமா அறுத்து போட்டார். கொஞ்ச நேரத்துல நுப்பூர் உள்ள வந்தாங்க. 2 பேருமா சேர்ந்து ஆருஷிய பழையபடியே பெட்ல படுக்க வச்சுட்டு கை காலை நேரா இழுத்து விட்டாங்க. ஒயிட் ஃபிளானல் பிளாங்கெட்டை எடுத்து அவன் முகத்தை மறைச்சு போட்டுட்டாங்க. தலை பக்கத்துல கேமோஃபிளாஜ் பிரிண்ட் டோட் பேக் வச்சு மூடினாங்க. அப்புறம் ஆருஷியோட பெட்ல சாஃப்ட் டாய்ஸையும் ஆருஷிக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய சைஸ் பாட் சிம்சனையும் எடுத்து அடுக்கி வச்சாங்க. ஆருஷி தலையிலிருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு கீழே ஓட ஆரம்பிச்சுது.
பக்கத்துல டேபிள்ல இருந்த அவளோட நோக்கியா N72 எடுத்துக்கிட்டு 2 பேரும் வெளியில வந்து ரூம் கதவை லாக் பண்ணிட்டாங்க. கால்ஃப் கிளப்பையும் சர்ஜிக்கல் ஸ்கேல்பலையும் சுத்தமா கிளீன் பண்ணாரு ராஜேஷ். தன்னோட ட்ரெஸ்ஸ ஒரு கேரி பேக்ல போட்டு தன்னையும் சுத்தப்படுத்திக்கிட்டாரு. நுப்பூரும் ஆருஷி ரூம் தவிர மத்த இடங்கள்ல இருந்த தடயங்களெல்லாம் அழிச்சிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிச்சன்ல இருந்த மினி பாரை திறந்து வேலண்டைன்ஸ் ஸ்காட்ச் விஸ்கி பாட்டில எடுத்துட்டு வந்தாரு ராஜேஷ். 2 பேரும் குடிச்சிட்டே ஒன்னொன்னா திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. காலையில எழுந்ததும் என்ன செய்யணும், யார் யார்கிட்ட என்னென்ன தகவலை சொல்லணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படி சகல விஷயத்தையும் யோசிச்சாங்க. அப்புறம் ஹேம்ராஜ் ரூமுக்கு போய் 2-3 பேர் குடிச்சிட்டு இருந்த மாதிரி செட் பண்ணாங்க. அந்த ரூம்ல இருந்த ஹேம்ராஜோட போனை எடுத்துட்டு வெளியில கிளம்பினாங்க. முதல்ல ஒரு டைரக்ஷன்ல போய் ஹேம்ராஜ் போனை தூக்கி எறிஞ்சாங்க. அப்புறம் இன்னொரு டைரக்ஷன்ல போய் ஆருஷி போனை தூக்கி எறிஞ்சாங்க. ஆருஷி போன்ல இருந்து மெமரி கார்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப தூரம் போய் 2 பேரோட ட்ரெஸ், மெமரி கார்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. ராவோட ராவா எல்லா வேலையையும் முடிச்சிட்டு ரூம்ல வந்து அமைதியா படுத்துட்டாங்க. சிபிஐ கடைசியா சொன்ன இந்த கதையிலையும் நிறைய இடம் இடிச்சுச்சு. லாஜிக் பிரச்சனை இருந்துச்சு. அதையெல்லாம் யாரும் பெருசா பொருட்படுத்தல. கட்டுக்கதைக்கு லாஜிக்லாம் ஒரு விஷயமா? புது கோணத்துல இந்த வழக்க மாத்துச்சு புது சிபிஐ. ஆனா ராஜேஷ் தல்வார் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி 2010 டிசம்பர் 29 அன்னைக்கு க்ளோஷர் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுச்சு. அந்த ரிப்போர்ட் தல்வார் ஃபேமிலியை பயங்கரமா டேமேஜ் பண்ணுச்சு. முன்னாடி குர்தர்ஷன் சிங் என்ன பண்ணாரோ அதையே தான் இந்த முறை சிபிஐ பண்ணிருக்குன்னு சொல்லி விமர்சிச்சாங்க. ராஜேஷும் நுப்பூரும் இந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்கல. இந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டுக்கு எதிராக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. முறையான விசாரணை நடக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. இது நடந்தது 2011 ஜனவரி 25 அதே நாள்ல கசியாபாத் கோர்ட் பிரெமிசஸ்ல வச்சு கூட்டத்தில் ஒருத்தர் ராஜேஷ் தல்வாரை மீட் கிளிவரால அடிச்சாரு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்புணர்வு உருவாகி இருந்துச்சு. சிபிஐ ஸ்பெஷல் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் பிரீத்தி சிங் அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டையும் தல்வாரோட ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. க்ளோஷர் ரிப்போர்ட்டை சார்ஜ் ஷீட்டாக மாற்றி தல்வார் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் எவிடன்ஸை அழிச்சதுக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நுப்பூர் தல்வார் இதுவரைக்கும் அக்யூஸ்டு லிஸ்ட்ல இல்லை. இப்போ அவங்க பேரும் சேர்ந்துச்சு. அப்புறம் வேற கோர்ட், வழக்கு, விசாரணை, பழைய ரிப்போர்ட், டைப்போகிராஃபிக்கல் எரர் பிரச்சனை, வாக்குமூலத்தை மாற்றி சொல்றது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற வேறையா சப்மிட் பண்றதுன்னு இந்த வழக்கு இழுத்துட்டே இருந்துச்சு. தல்வார் ஹையர் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி நேரத்தை கடத்திட்டு இருக்கிறதா ஜட்ஜ் ஷியாம்லால் ஆர்டர் பாஸ் பண்ணாரு. 2013 நவம்பர் மாசத்துல ஜட்ஜ் ஷியாம்லால் ஓய்வு பெற போறதால தான் இப்படி நேரத்தை கடத்துறாங்கன்னு சிபிஐ தரப்புல இருந்து சித்தார்த் லுத்ரா வாதாடினாரு. 2013 நவம்பர் 6 ஜட்ஜ் ஷியாம்லாலுக்கு 60வது பிறந்தநாள். ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாரு. இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்றது அவருக்கு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. 2013 நவம்பர் 25 ராஜேஷ் தல்வாரும் நுப்பூர் தல்வாரும் குற்றவாளின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாரு. ஆனா இந்த தீர்ப்பு கேள்விக்குள்ளாச்சு. வெறும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும்னு கேட்டாங்க. அது நியாயமான கேள்வி. அதனால 2017 2 பேரையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதிலிருந்து இந்த வழக்கில் பெருசா எதுவும் பிடிபடலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட முக்கியத்துவம் காணாம போச்சு. நொய்டா போலீஸ், யூபி போலீஸ், சிபிஐ இவங்களோட கரப்ஷனுக்கும் இன்கம்பிட்டன்ஸ்க்கும் உதாரணமா இந்த வழக்கு பேசப்பட்டுச்சு. 2013 அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது கூட மோசமான விசாரணையை மறைக்கிறதுக்கு தானும் பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்குல யார் குற்றவாளின்னு தெரியல. ஆருஷி தல்வார் வழக்குல இருந்து நாம எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. முதல்ல வேலைக்காரன் ஹேம்ராஜ குற்றவாளின்னு நினைச்சோம். அது ஈஸியான ஆப்ஷனா இருந்துச்சு. வீட்ல பொண்ணு செத்து கிடக்கா, வேலைக்காரனை காணோம், இது மட்டுமே போதுமானதா இருந்துச்சு. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரா இருந்தது. ஹேம்ராஜ் பொழப்புக்காக ஊரை விட்டு வேறொரு இடத்துக்கு வந்து அங்க தன்னோட உயிரையே விட வேண்டியிருந்துச்சு. கடைசி வரை அவனுக்கு நியாயமும் கிடைக்கல. அப்புறம் விசாரணையில இருக்கிற அலட்சியம், அதிகாரிங்க கிட்ட இருக்கிற ஈகோ,
அரசியல் மட்டத்திலிருந்து கொடுக்கப்படுற அழுத்தம், முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக விஷயங்களை மேனிப்புலேட் பண்றது, இதெல்லாம் வழக்கோட சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் எந்த அளவுக்கு மோசமா பாதிக்குதுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். இந்த வழக்குல ஹேம்ராஜ் மாதிரியே அப்பாவி வேலைக்காரங்களும் அதிகார மட்டத்துல மாட்டிக்கிட்டு திணறினாங்க. கிருஷ்ணாவுக்கு பியர் வாங்கி கொடுத்து ஆருஷி பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் பெட்டுல படுக்க சொன்னாங்க, சுவத்துல கை வைக்க சொன்னாங்க. இன்னும் வேணுங்கிற தடயத்தை புதுசா உருவாக்க நினைச்சாங்க. ராஜ்குமாரும் விஜயும் கூட நிறைய அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. கிருஷ்ணாவால இன்னைக்கு வரைக்கும் அந்த அழுத்தத்திலிருந்து வெளியில வர முடியல. அவனால இப்ப எந்த வேலையும் பார்க்க முடியாது. எப்பவும் மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிஸ்ட பார்த்து ஹேம்ராஜ் உதவி கேட்டிருக்கான். என்ன கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட பேசியிருக்கான். ஒருவேளை அவங்க அதை இன்னும் கொஞ்சம் சீரியஸா கையாண்டிருந்தாங்கன்னா அவன் உயிர் பழைச்சிருந்திருக்கலாம். ஆருஷியும் ஹேம்ராஜும் சாதாரணமா கொல்லப்பட்டிருந்தா இத நாம வேற மாதிரி யோசிக்கலாம். ஆனா கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. திட்டம் போட்டு வஞ்சம் வச்சு கொன்னிருக்காங்க. இங்கதான் இது பெயின்ஃபுல்லா மாறுது. கனத்த இதயத்தோட இருக்க வேண்டியிருக்கு. இப்படி லேயரா இந்த வழக்குல வெவ்வேறு விஷயங்களை பத்தி பேச முடியும். நாமளே மறு விசாரணை பண்ணிக்க முடியும். குறிப்பா மீடியாவை சொல்லியே ஆகணும். இந்த வழக்குல மீடியா இந்த அளவுக்கு மூக்க நுழைச்சிருக்கலனா ஒருவேளை குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. சில சமயம் உண்மைகளை வெளியில கொண்டு வரதா இருக்கிற மீடியா, சில சமயம் உண்மைய குழி தோண்டி புதைக்கிறதாவும் ஆயிடுது மீடியாங்கிறப்போ அங்க மக்களோட ரோலும் வந்துடும். மக்கள் எதுல அதிகமா ஆர்வம் காட்டுறாங்களோ அதுக்குதான் மீடியா முக்கியத்துவம் கொடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போலாம் சாதாரண குற்றங்கள் நியூஸ் ஆகுறதில்ல. கொடூரமான கொலை, வினோதமான கொலை, முறைகேடான உறவுகள்ல நடக்கிற கொலை, இப்படியான விஷயங்களுக்குத்தான் மீடியா அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா மக்கள் அதத்தான் அதிகமா பாக்கறாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு துடிச்சு போய் எப்படி ஒண்ணு கூடுறோமோ அதே மாதிரி தப்பான விஷயங்களை மீடியா காட்டும் போது அதை புறக்கணிக்க வேண்டியதும் நம்மளோட கடமைதான். எப்போ எந்த ஒரு குற்றம் நடக்கும் போதும் அது நம்ம கவனத்துக்கு வரும்போதும் நமக்கும் அந்த குற்றத்துல பங்கு இருக்குன்னு நினைச்சு அக்கறையோட பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா எங்கேயோ நடக்கிற குற்றத்துக்கு, யாரோ பண்ற கொலைக்கு நான் எப்படி காரணம் ஆவேன்னு யோசிக்கிறீங்களா? சரி, ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. குற்றங்களை மையமா வச்சு ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், அகதா கிறிஸ்டி இவங்க எழுதுற துப்பறியும் நாவல்களுக்கும் ஃபியதோர் தஸ்தெவ்ஸ்கி எழுதின குற்றமும் தண்டனையும், பிரான்ஸ் காஃப்கா எழுதின விசாரணை மாதிரியான நாவல்களுக்கும் என்ன வித்தியாசம்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கொலை எப்பவும் சமூகத்துல பயத்தை உருவாக்குது. அந்த பயத்தை போக்குறதுக்காக துப்பு தொலைக்கிறது, கைது பண்றது, தண்டனை தரதுன்னு அரசு நடவடிக்கை எடுக்குது. இது ஒரு கொலைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பாக்குற அணுகுமுறை. இந்த மாதிரியான அணுகுமுறைய முன் வைக்கிறது தான் முதல் வகை துப்பறியும் நாவல்கள் பண்ற காரியம். நியூஸ் பேப்பர்ல, மீடியால நாம ஒரு குற்றத்தை கன்சியூம் பண்ற விதமும் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். ஆனா 2வதா சொன்ன நாவல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குற்றம் நடந்ததுக்கான மன ரீதியான, சமூக ரீதியான விஷயங்களை அலசி ஆராயும். குற்றம் செஞ்சவரோட மனப்போக்கு என்ன, அதுக்கான சமூக பின்புலம் என்ன, பண்பாட்டு காரணம் என்னன்னு பேசுற இந்த மாதிரியான பார்வையத்தான் நாம வளர்த்துக்க வேண்டியிருக்கு. முதல் அணுகுமுறையில அந்த குற்றத்துக்கு பலியானவரா நம்மள உணர்றோம். அதனாலதான் நமக்கு பயம் வருது. பக்கத்து தெருல ஒரு கொலை நடந்துச்சுன்னா அடுத்து நம்மளுக்கும் ஆபத்து வந்துருமோன்னு நினைக்கிறோம். ஆனா 2வது அணுகுமுறையில அந்த பயத்தை தாண்டி வேற விஷயங்களையும் யோசிக்கிறோம். அங்க நம்மளையே குற்றவாளியா உணர்றோம். இல்லனா அட்லீஸ்ட் அந்த குற்றவாளி உருவானதுல நமக்கும் ஏதோ ஒரு வகையில பங்கு இருக்குன்னு உணர்றோம். இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. முக்கியமா எந்த ஒரு கொலை வழக்குலையும் நமக்கு சொல்லப்படுற தகவல்ல இருந்து நம்மளா ஒரு கதைய கற்பனை பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன தகவல் மாறுறப்போ நம்மளோட எல்லா கற்பனையும் உடைஞ்சு போகுது. அத ஆருஷி வழக்கு நமக்கு சொல்லி கொடுக்குது.
குற்றத்துல சம்பந்தப்பட்டவங்க சொன்னா கூட அது உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்னு சொல்வாங்க. இந்த காலத்துல கண்ணால பாக்கறதும் காதால கேட்கறதும் மட்டும் பொய் இல்ல, தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது கூட பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம அதுக்கும் மேல போக வேண்டியிருக்கு. ஆருஷி வழக்குல யாரு குற்றவாளியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? ஒருத்தர கொலைகாரன்னு நினைச்சா அவரு அப்ராணியா இருக்காரு, அப்பாவின்னு நினைச்சவங்க மேலேயே சந்தேகப்பட வேண்டியிருக்குது. ஆனா அந்த சந்தேகத்துக்கும் அல்பாயுசுதான், அதுலயே ஸ்ட்ராங்கா நின்னுட முடியல. இந்த வழக்குல யாரன்னு குத்தம் சொல்ல? செத்து போனவங்க ஆவியா வந்து சொன்னாதான் உண்டு. அடுத்த வெள்ளிக்கிழமை புது கேஸோட சந்திக்கலாம். ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants, Nepal. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Callus. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.